கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இறைச்ச நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய மாதத்திற்கு நேராய் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2026 ஆண்டு 7 மாதங்களை முடித்து இந்த 8வது மாதத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்தையும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு கூட இந்த முதல் தேதியை துவங்குவது நலமாயிருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட சங்கீதம் 121 சங்கீதம் 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். இந்த வசனத்திலே கர்த்தர் என்னோடு கூட பேச சொன்ன அல்லது எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்று பார்த்தால் எனக்கு ஒத்தாசை வரும். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒத்தாசை என்று சொன்னால் என்ன? ஒத்தாசை என்பது உதவி அல்லது ஆதரவு என்று நாம் பல விதத்திலே நம்மால் சொல்ல முடியும். இந்த உலகத்திலே ஒத்தாசை இல்லாமல், உதவி இல்லாமல், ஆதரவு இல்லாமல் ஒருவராலும் ஜீவிக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு ஒத்தாசை தேவைப்படுது. அப்போ இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில், நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற விஷயத்திலே உங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நெடுநாட்கள் பிரச்சனைகள் அல்லது கண்ணீரோடு, உபத்திரவத்தோடு, போராட்டத்தோடு கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒத்தாசையை கொடுக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நிச்சயம் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் கலக்கத்தோடும் கண்ணீரோடும் இருக்கலாம். ஆனால் இந்த புது மாதத்தை, முதல் தேதியை நம்பிக்கையோடு துவங்குங்கள். எனக்கு ஒத்தாசை வரும். ஆம், எங்கிருந்து இந்த ஒத்தாசை வரும் என்று சொல்லி நாம் வாசித்தால் அதே வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ மிகப்பெரிய பணக்காரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், ஐஸ்வர்யவான இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், பெரிய ஜாம்பவான்கள் அல்லது பதவியில் இருக்கிறவர்கள் அவர்களிடத்தில் இன்னைக்கு அப்படித்தாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இவர் நினைச்சா எனக்கு உதவி செய்ய முடியும், ஒத்தாசை செய்ய முடியும், இவர்கிட்ட இருந்து எனக்கு வரும், அவர்கிட்ட இருந்து எனக்கு வரும். இன்னைக்கு அப்படி காத்திருந்து அவமானப்பட்டதும் வேதனையும் கண்ணீரோடு இருந்தது தான் முடிவு. ஆனால் இன்றைக்கு இந்த மாதம் ஒரு காரியத்தை தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள், நமக்கு ஒத்தாசை வரும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது யாரிடத்திலிருந்து மட்டும்தான் வரும்னா கர்த்தரிடத்திலிருந்து வரும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷம். இதே போல நீங்கள் ஒத்தாசையை குறித்து சங்கீதக்காரன் தாவீது வேற எந்த இடத்துல சொல்லுகிறார் என்று பார்த்தால் சங்கீதம் 20:2, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். கர்த்தர் இருக்கிற இடம் எது? பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரா? அங்க வசனம் போட்டிருக்கு பாருங்க, சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை என்ன செய்ய போகிறது தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஆதரவை கொடுக்க போகிறது. ஒருவேளை தனிமையில் இருக்கிறேன், கவலையில இருக்கிறேன், பிரச்சனைகள் இருக்கிறேன், எனக்கு வேற எந்த ஆதரவும் இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆதரவு அளிப்பதற்காகவே அல்லது ஆதரவாய் இருப்பதற்காகவே பரத்திலிருந்து, உன்னதமான தேவனிடத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சங்கீதம் 22 நீங்க மறந்துடாதீங்க. நமக்கு எங்கிருந்து வருதா? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஒரு மிக முக்கியமான ஆதரவு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இதை குறித்து நான் சொல்லும் பொழுது எனக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருகிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாருங்க, யாருடைய ஆதரவும் இல்லை. இத்தனைக்கும் பெரிய குடும்பத்துல பிறந்தவர், நல்ல பெரிய வசதியான தகப்பனிடத்துல பிறந்தவர். ஒரு கட்டத்துல தகப்பனுடைய ஆதரவு இல்லை, ஒரு கட்டத்துல சகோதரர்களின் ஆதரவு இல்லை. பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே தள்ளப்பட்ட பொழுதும் அங்கும் யாருடைய ஆதரவும் இல்லாதிருந்த தேவனுடைய மனுஷன். ஆனால் ஒரு நாள் தேவன் அவருக்கு ஒரு ஒத்தாசை அனுப்பினார். ஒரு சொப்பனத்தை விளக்கி சொன்னதுனாலே அவருக்கு ஒரு ஒத்தாசை வந்தது. அந்த ஒத்தாசை எங்கிருந்து வந்தது? நீங்க அந்த பகுதியை நீங்க நல்லா கவனிக்கணும். அந்த சம்பவத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். வேதத்தை வாசித்தவர்கள் கவனிக்கலாம். சிறைச்சாலையில் தன்னோடு கூட இருந்த 2 நபர்களுக்கு அவர் சொப்பனத்தை விளக்கி சொல்லுகிறார். அங்கும் ஒரு உதவியை எதிர்பார்த்து,
ஒரு ஒத்தாசை எதிர்பார்த்து விளக்கத்தை பெற்றுக்கொண்டு உயர்த்தப்படுகிற நபரை பார்த்து சொல்றாரு, ஐயா நீ நல்லா இருக்கும் பொழுது, நீ வாழ்ந்து இருக்கும் பொழுது என்ன நினைச்சுக்க. ஆனா அவர் எதிர்பார்த்த அந்த உதவி அவருக்கு கிடைச்சதா? இல்ல. வசனம் சொல்லுகிறது, அவன் யோசேப்பை மறந்து விட்டான். நல்லா கவனிங்க, இவர்கிட்ட இருந்து ஒத்தாசை வரும், இவர் என்ன காப்பாத்துவார். ஏன்னா நான் அவருக்கு நல்லது செஞ்சிருக்கேன், நான் அவருக்கு உதவி பண்ணியிருக்கேன், நான் அவருக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கேன், ஆகவே எனக்கு உதவி வரும்னு நினைக்கிறீங்களா? அவங்க எல்லாம் மறந்துடுவாங்க. அவங்க மறந்தாலும் கர்த்தர் பார்வோனுக்கே ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்திற்கு விளக்கத்தை சொல்ல யோசேப்பை கொண்டு வந்து அரண்மனையிலே நிறுத்துகிறார். இதுல இருந்து என்னங்க தெரியுது? உதவி செய்கிறவன் மறந்து போனாலும், ஆதரிக்கிறவன் மறந்து போனாலும் நம்முடைய கர்த்தர் அவர் மறக்க மாட்டார். ஆகவே அவரிடத்திலிருந்து யோசேப்புக்கு ஒத்தாசை வந்திருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்ல முடியும், இன்னைக்கு எனக்கான ஒத்தாசை என் கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. இந்த மாதம் நான் எதிர்பார்க்கிற காரியத்திலே, நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்திலே, நான் போராடி கொண்டிருக்கிற விஷயத்திலே எனக்கு ஒரு ஒத்தாசையை கர்த்தர் அனுப்பத்தான் போகிறார். அவர் அனுப்பி என்ன செய்வாராம்? அவர் ஆதரிக்க போகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதே சங்கீத புத்தகம் 57ஆம் சங்கீதம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் என்று தாவீது சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது தாவீதுனுடைய அனுபவம். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் என்ன செய்வாரா? பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ரட்சிப்பார். நான் முதலாவது என்ன சொன்னேன்? ஒத்தாசை அனுப்பி ஆதரிப்பார். இரண்டாவது சொல்றேன், ஒத்தாசை அனுப்பி உங்களை ரட்சிக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை நம்மை ஆதரிப்பதோடு நிறுத்தாமல் அது என்ன செய்யுமாம்? நம்மை ரட்சிக்கிறதாய் காணப்படுகிறது. ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து, ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதற்கு பேர் தான் ரட்சிப்பு. சங்கீதக்காரனுடைய தாவீது அனுபவத்தை நீங்கள் பாருங்கள். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ தீமைகள், எத்தனை சத்துருக்களின் நிந்தைகள். சங்கீதம் 22:23 சொல்லுகிறார், எவ்வளவு அழகா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்ன ஒரு சந்தோஷங்க! இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம் சத்துரு இல்லாத வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நிந்திக்கப்படுகிற ஒவ்வொரு நேரத்திலும் உங்களுக்காக பரலோகத்திலிருந்து ஒரு ஒத்தாசை வருகிறது. அந்த ஒத்தாசை வந்து உங்களை ரட்சிக்கிறதா இருக்கிறது. எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகள், பிரச்சனையான சூழ்நிலைகளிலே கர்த்தர் தாவீதை ரட்சித்தார். ஆகவே தான் சொல்லுகிறார், அவர் என் ரட்சிப்பு, என் கேடகம், என் துருகம், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரப்போகிறது. ஒத்தாசை வருவதோடு மாத்திரமல்ல, வருகிற ஒத்தாசை நம்மை ஆதரிக்கிறதாகவும் வருகிற ஒத்தாசை நம்மை ரட்சிக்கிறதாகவும் காணப்படுகிறது. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் விளக்கி சொல்லி உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லி இந்த வசனம் சாதாரணமா போட்டிருந்தா பரவாயில்லைங்க. நாம் அந்த வாக்குத்தத்த வசனத்தை திரும்ப வாசிப்போமா? அதே 121ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. பாருங்க, இதுல என்ன வெளிப்பாடு என்றால், நிறைய நேரம் எனக்கு உதவி செய்யறவன் யாருன்னு பார்ப்போம். நல்லா கவனிங்க, ஒத்தாசை வரும், உதவி வரும், யார் உதவி செய்ய போறா, யார்கிட்ட இருந்து உதவி வரப்போகுது, ஏன் அப்படி பார்ப்போம்னா அது மனுஷனுடைய இயல்பு. இப்போ ஒருத்தர் உதவி செய்யறாரு சொன்ன உடனே யோசிப்போம், அவருக்கு உதவி செய்ய திராணி இருக்கா, அவரால் உதவி செய்ய முடியுமா, அவருக்கு அந்த வசதி இருக்கா, அவரால் ஒத்தாசை அனுப்ப பலன் இருக்கா, போதுமான பணம் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவோம், அவராலேயே அவரை நடத்த முடியல, அவருக்கே ஒத்தாசை அனுப்ப யாராவது ஒருத்தர் தேவை, அவர் நமக்கு ஒத்தாசை செய்யறாரா?
அப்ப பாருங்க, இந்த மனுஷனுடைய எண்ணம் ஒத்தாசை வருகிறது என்று சொல்லி சந்தோஷப்படுறதை விட யாருக்கிட்ட இருந்து ஒத்தாசை வருதுன்றதுல தான் குறியா இருப்பான். அதை அறிந்து தான் இந்த சங்கீதம் 121:2 தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலிருந்து வரும். உனக்கு திருப்தி இல்லையா? அந்த கர்த்தர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுகிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர்னா என்ன அர்த்தம்? சர்வ வல்லவரிடத்திலிருந்து, சர்வத்தையும் அறிந்தவரிடத்திலிருந்து, சர்வத்தையும் செய்யக்கூடியவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் ஆல்மைட்டி காட், எல்லாவற்றையும் அறிந்த தேவன், சர்வத்தையும் அறிந்த தேவன். அடுத்து பாருங்க, சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாவற்றிலும் சர்வ இடத்திலும் நிறைந்திருக்கிற தேவன். அவர்தான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த. ஏதோ சாதாரண நபரிடத்திலிருந்து, ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து வருகிறது நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம கூட அதுதான். பரவாயில்ல, எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னவரு, எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னவரு, என் கூட வரேன்னு சொன்னவரு, இந்த கேஸ முடிச்சு கொடுக்கறேன்னு சொன்னவரு, எனக்காக பஞ்சாயத்து பண்றேன்னு சொன்னவரு ரொம்ப பெரிய ஆளு, கண்டிப்பா முடிச்சு கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை இருக்குல்ல, இன்னைக்கு அதே எண்ணம், அதே நம்பிக்கை கர்த்தரிடத்திலே நமக்கு இருக்கட்டும். காரணம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் கவலையான நேரத்தில், உங்கள் தனிமையின் நேரத்தில், உங்கள் கண்ணீரின் நேரத்தில், உங்கள் பிரச்சனையின் நேரத்தில், எதிர்பார்க்கிற காரியத்திலே, இதுவரையிலும் நடந்து முடியாத பிரச்சனைகளிலே உங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப உங்கள் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு புது நம்பிக்கையோட, ஒரு புது விசுவாசத்தோட நீங்க துவங்குங்க. கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆம், இந்த ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள கண்களை மூடி ஜெபிப்போமா? என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கீங்களா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆகஸ்ட் மாதம் 1 தேதி வாக்குத்தத்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, சங்கீதம் 121:2 வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமா ஆண்டவரே, ஒத்தாசை இழந்து கண்ணீரோடு வேதனையோடு காணப்படுகிற, யார் எனக்கு ஒத்தாசை செய்வார் என்று ஆண்டவரை எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொரு ஜனத்திடத்திலும் கர்த்தர் கிரியை செய்வீராக, கர்த்தர் கிரியை செய்வீராக. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? நீர் சர்வத்தையும் அறிந்திருக்கிறீர், நீர் சர்வத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர், நீர் சர்வத்திலும் நிறைந்திருக்கிறவராயிருக்கிறீர். அதுதான் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நாங்கள் ஒருவேளை இங்கிருந்து வரோம், அங்கிருந்து வரோம், வானத்திலிருந்து வரோம், பூமியிலிருந்து வரோம், பூமிக்கு அடியிலிருந்து வரும் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். எங்கள் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆகவே என்னோடு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நான் உம்முடைய சமூகத்துல மன்றாடுகிறேன். உம்மிடத்திலிருந்து இந்த ஒத்தாசையானது இந்த மாதம் முழுக்க என் ஜனங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. கேட்டு விசுவாசித்து ஜெபித்தவர்களுக்கு நீர் ஒத்தாசை அனுப்பி ஆதரித்ததற்காக, ஒத்தாசை அனுப்பி ரட்சித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். கொடான கொடி மகிமை ஏற்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆகஸ்ட் மாதம் ஒத்தாசையின் மாதம். மறந்துடாதீங்க, மனுஷனுடைய ஒத்தாசை அல்ல, மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லுகிறது. கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரப்போகிறது. நாம் வெட்கப்படாதபடிக்கு, நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி அந்த ஒத்தாசை நம்ம இந்த மாதம் முழுக்க ஆதரித்து ரட்சித்து நடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.